அதிகாரம் 8. கடவுளின் மாறாத நீதி. அதற்கு சூகாயரான பில்தாது கூறிய பதில்: எதுவரை இவ்வாறே பேசிக் கொண்டிருப்பீர்? புயல் காற்றைப் போல் வாய்ச்சொற்கள் இருக்கின்றன. இறைவனே நீதியை புரட்டுவாரா? எல்லாம் வல்லவரே நேர்மை புரள்வாரா? புதல்வர்கள் அவருக்கெதிராய் பாவம் செய்ததால் அவர்களது குற்றப்பழியின் கையில் அவர்களை ஒப்படைத்தார். ஆனால் நீர் இறைவனை ஆர்வத்துடன் நாடினால், எல்லாம் வல்லவரிடம் இறைஞ்சினால், நீர் மாசற்றவரும் நேர்மையாளருமாய் இருந்ததால் இப்பொழுது கூட அவர் பொருட்டு எழுந்திடுவார். உமக்குரிய உரையுளை மீண்டும் ஈந்திடுவார். உம்முடைய தொடக்கம் எளிமையாக இருப்பினும் வருங்காலம் உமக்கு வளமை மிக்கதாயிருக்கும். முன்னோரின் தலைமுறையை கேட்டுப்பாரும். அன்னாரின் தந்தையர் ஆய்ந்ததை அறியும். நேற்று தோன்றிய நாம் ஒன்றும் அறியோம். நிலமிசை நாம் வாழ்நாள் நிழலை போன்றது. அவர்களன்றோ உமக்கு அறிவித்து உணர்த்துவார்கள். அவர்களன்றோ புரிந்து கொண்ட வார்த்தைகளை உமக்கு புகட்டுவார்கள். சேரின்றி நாணல் தழைக்குமோ? நீரின்றி கோரை வளருமா? பசுமையாய் இருக்கையிலே, வெட்டாது நிற்கையிலே, எல்லா புற்களும் முன்னே விரைவாய் அவை வாடிவிடும். இறைவனை மறப்போரின் கதி இதுவே. இறைப்பற்றில்லார் நம்பிக்கை இடிந்து போம். அவர்களின் நம்பிக்கை சிலந்தி நூல் போன்றது. அவர்கள் சார்ந்திருப்பது சிலந்தி கூட்டையே. அக்கூட்டின் மீது சாய்ந்தால் அது நில்லாது போம். அதை பற்றி பிடித்தால் அது நிலைத்திராது. பகலவன் முன் அன்னோர் பசுஞ்செடி போல் வளர்வர். அவர்களின் கிளைகள் தோட்டமெங்கும் படரும். கற்குவியலில் பின்னிடும் அவர்களின் வேர்கள் பாறைகளிடையே இடம் தேடும். தங்கள் இடத்திலிருந்து அவர்கள் எடுபட்டால், உங்களை நான் கண்டதே இல்லை என உதறிவிடும். அவ்விடம் இதோ அவர்கள் தம் வாழ்வில் கண்ட இன்பம் இதுவே. மண்ணின்று மற்றவர் முளைத்தெழுவர். கரை இல்லாதவரை இறைவன் கைவிடுவதில்லை. காதகர்க்கு அவர் கை கொடுப்பதும் இல்லை. வாயை சிரிப்பாலும் இதழ்களை மகிழ் ஒலியாலும் மீண்டும் அவர் நிரப்புவார். உம்மை பகைப்போர் வெட்கத்தால் உடுத்தப்படுவர். தீயோனின் கூடாரம் இல்லாது போகும்.